என்ன இது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வருது? 1000 ரூபா கட்டினா 3000 ரேட்டு கிடைக்குமா? இது கொள்ளாமே, நல்ல ஐடியாவா இருக்கு. ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கு. இந்த ஃபோன் நம்பரை அடிச்சு பார்ப்போம். ஹலோ சார், இன்னைக்கு காலையில் செல்லில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சார், அதில் 1000 ரூபா கட்டினா 3000 ரேட்டு கிடைக்குன்னு கொடுத்துருக்கு சார். அது எப்படி சார், ஒன்று சொல்லுங்க சார். ஆமாம் சார், இது நாங்கள் புதுசாக தொடங்கிருக்கோம் ஸ்கீம் சார். இது மூலமா நிறைய பேர் காசு நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சார். நீங்க என்னன்னா உங்களோட அக்கௌண்ட் டீடைல், ஆதார் கார்டு நம்பரை வந்து நாங்க ஒரு OTP நம்பர் அனுப்புவோம். அதுக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க சார். உங்களுக்கு வந்துட்டு நிறைய சம்பாதிக்கலாம், நீங்க பெரிய ஆளா வரலாம் சார். தேங்க்யூ சார். இப்போ நான் உடனே அப்டேட் பண்ணேன் சார். நான் இப்போ உடனே வந்துட்டு இந்த என் அக்கௌண்ட் நம்பர் நான் சொல்லி தந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர்ல நான் வந்துட்டு அமௌண்ட்டை போடுறேன் சார். நிறைய ரூபா சம்பாதிக்கலாம், நிறைய ரூபா. 1000 ரூபா போட்டால் 3000 ரூபா கிடைக்கும், 2000 ரூபா போட்டால் 6000 ரூபா கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு ஜாக் பாட்டு தான். அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, அக்கௌண்ட் நம்பர் கொடுப்போம். 1000 ரூபா சென்ட் பண்ணியாச்சு. 2000 ரூபா வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னடா இது, ஒரு OTP வருது. ஜீரோ பேலன்ஸ் காட்டுது அக்கௌண்ட்ல. என்னாச்சு? ஒன்னும் ஓடல. என்னாச்சு? ஜீரோ பேலன்ஸ் காட்டுது. தம்பி என்னாச்சு? ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அண்ணா, செல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அதுல 1000 ரூபா கட்டினா 3000 ரேட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் போட்டிருந்து. அதை பார்த்து அதில் நம்பரும் கொடுத்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாச்சுன்னா அவன் அதுக்குள்ள டீட்டெயிலை சொன்னான். நான் அதே மாதிரி பண்ணேன்னா, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா OTPல அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ்னு காட்டுது. எல்லா ரூபாயும் போச்சண்ணா, நிம்மதியே இல்லாம இருக்கேண்ணா. டேய் பாத்தியா, பேராசை பெரு நஷ்டம். இப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க. டே, ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க, யாராவது உனக்கு செல்லில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பி அதில் வந்துட்டு இவ்வளோ ரூபா போட்டால் இதோட அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏதாவது வந்துன்னா நீ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசாத. அதில் வந்து ஏதாவது ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பா, அதுக்கு நீ கால் பண்ணி பேசினேன்னா அவங்க வந்துட்டு உனக்கு மைண்டே மாற்றுவாங்க. நிறைய சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு உன்னோட அக்கௌண்ட் நம்பரை கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட மொத்த டீட்டெயிலும் எடுத்துருவாங்க. ஒரு OTP மெசேஜ் அனுப்பி விட்றோம். அந்த OTP மெசேஜில் வந்துட்டு நீங்கள் உங்களோட அந்த நம்பருக்கு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை டீட்டெயில் அனுப்புங்க, ஆதார் கார்டு நம்பர் அனுப்புங்க. அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியுமா, உன்னோட மொத்த டீட்டெயிலை எடுத்தாச்சுன்னா உனக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ல ஒரு பேலன்ஸ் இருக்காது, ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னோட ஆதார் கார்டு நம்பரை வச்சுட்டு உன்னோட ஃபுல் டீட்டெயிலும் எடுக்க வாய்ப்பு உண்டு. அதனால நீ இதுல உஷாராயிரு. இப்போ நிறைய வந்துட்டு தேவையில்லாத வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ற மாதிரி ஆப்புகள் வந்துட்டு நிறைய வந்துட்டு உருவாகிட்டு இருக்கு. இந்த ஆப்புகள் மூலமாட்டே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இளம் தலைமுறைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுல நம்ம தெளிவா இருக்கணும்னா, யாராவது பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ற உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்துட்டு போன்ல வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில் சொல்லவே கூடாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா, சரி நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா பேங்க்ல போய் நாங்கள் பேசுகிறோம் சொல்லிட்டு நேரே பேங்க்ல வந்து அவங்கள்ட்ட வந்துட்டு டீட்டெயில் கேட்கும்போது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா இது நிறைய இடங்கள் என்னன்னா ஃப்ராட் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்க, ஆதார் கார்டு நம்பரை சொல்லுங்க, அப்படி இப்படின்னு நிறைய வந்துட்டு உங்கள் டீட்டெயிலை சுரண்டி உங்களோட மொத்த பேலன்ஸை எடுக்கிறதா இப்போ நிறைய இடங்கள் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம தப்புறது ஒரே வழி என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் OTP நம்பர் வந்தாலும் இதுக்கு வந்துட்டு திரும்ப மெசேஜ் எதுவும் அனுப்பாம ஏதாவது லிங்க் வந்துட்டு அனுப்பும்போது அந்த லிங்க் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா அது நேரம் என்னன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே அங்கே போயிடும். அதுல நம்ம கிளியரா இருக்கணும்னா இந்த மாதிரி தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு தான் அது ஒரு பாதிப்பாக வரும். அதனால நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு பேங்க்ல போய் வந்துட்டு டீட்டெயில் கேட்டாச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. இது எல்லாமே தேவையில்லாமல் வேற யாராவது ஃபோன் பண்ணியும் அன்னோன் நம்பர்ல ஏதாவது கால் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லலைன்னா ரொம்ப பாதிப்படையாது. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம சமூகம் தான். இதை நம்ம விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும்னா நம்ம கரெக்டாக இருக்க பொறுத்தா இருக்குது. தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அன்னோன் நம்பராக இருக்கட்டும், ஏன் தேவையில்லாத ஏதாவது மெசேஜஸ் வந்தால் கூட அவங்க கேட்கும்போது எந்த டீட்டெயில் நம்ம கொடுக்காம இருந்தால் இதுலேருந்து ஈஸியாக தப்பலாம்.